சரி அங்கேயே அவங்களை என்ன இது லைக் பண்ண இல்ல பிடிக்குதோ பிடிக்கலையோ cannot stay here for so long. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இந்த துறை நீங்க சொன்னீங்களா அலசி ஆராய்ஞ்சேன் இந்த 6 வருஷம் என்னது கமிஷன்ன்றது உண்மையா இல்லையான்ட்டு அப்படி சொன்னீங்களா? துறைக்கு போனோன்னே என்ன உங்களை இதை தவிர்த்து உங்களை என்ன ஹெவியா இந்த துறையை உங்களை லைக் பண்ண வச்சுச்சு? அதாவது கிராஸ் பண்ண வச்சுச்சுன்னு கேக்குறீங்களா? எஸ், உங்களை ரொம்ப லைக் பண்ண வச்சு வடிவில் சொன்ன மாதிரி ஹெவியா உங்களை என்ன இது லைக் பண்ண வச்சுச்சு? இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி எஸ்டேல நம்ம நல்லா இருக்கணும், சுமாய் பண்ணணும் அப்படின்னா நீங்க நல்லா வேலை செய்யணும். எங்க அப்பா அம்மா காசை சேர்த்து வச்சாங்க இல்லையோ எனக்கு நல்லா வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது கஷ்டப்படாம அதாவது என்ன சொல்லுவாங்களா அந்த சோம்பேறியா இல்லாம யூ ஆஸ்க் மீ டு வொர்க் ஃபார் 24 hours ஐ கேன் வொர்க். ஏன் கேட்டீங்கன்னா அப்படி நீங்க சொன்னீங்களா எஸ்டேல லைஃப் நீங்க அது பாக்குறதுக்கு இப்ப பாக்குறதுக்கிட்ட இவ்வளவு வேலை செய்யறாங்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது பேசிக்கான வேலை தான் அவங்க செய்யறாங்க. நமக்கு இன்னும் பெருசா இருக்கும். அதுக்காக தான் வந்தேன். அதுக்காக வந்தோம்னா இப்ப எனக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னால வேலை செய்ய முடியும். ஓகே, அதே மாதிரி நான் கூத்துரோல சொன்னேன்ல, கூத்துரோல ஜாயின் பண்ணி ஒரு விதின் 3 நான் கூத்துரோல ஜாயின் பண்ணது ஒரு பெரிய ஒரு கதை. அது ஃபுல்லா எலக்ட்ரானிக். நான் படிச்சுட்டு இன்ஜினியரிங் சைட் இல்ல ஏதோ ஒரு ஆண்டவன் எனக்கு ஒரு வழியை காட்டி ஒருத்தர் மூலியமா ஜாயின் பண்ணி இப்படி வேலை கிடைச்சிருச்சு. நம்ப மாட்டீங்க, அந்த வேலை கிடைச்சி விதின் ஒரு 3 to 4 monthsல லைன் லீடர் ஆனேன். என்கிட்ட என்னோட சீனியர் என்ன சொன்னாங்க, நல்லா வேலை செஞ்ச அப்படின்னா லீடர் ஆயிடலாம். லீடர் ஆனா அது ஒரு அலவன்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். அப்போ நீ லீடர் ஆனா நீ தான் அந்த இதுக்கு லீடர் இருப்ப, நீ கண்ட்ரோல் பண்ணலாம். எனக்கு ஒரு மேனேஜர் அந்த போர்ட் ரொம்ப பிடிக்கும், உண்மையே பிடிக்கும். ஏன்னா நம்ம எஸ்டேல இருக்கிறப்ப மேனேஜருக்கு பாத்தீங்க அப்படின்னு தனியா ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் நானும் அப்போ தான் விஷயங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் விட்டு அப்போ பார்ப்பேன் இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஏன் இவங்க தனியா இருப்பாங்க. காடி இருக்கும், பெரிய வீடு, அதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, வீட்டுக்கு இந்த காலேஜுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்ப நான் பார்த்து இந்த லைஃப் நல்லா இருக்கேன். அப்ப ஏன்னா எனக்கு தெரிஞ்சது மேனேஜர்னா இதெல்லாம் சலுகை இருக்கும், இதான் மேனேஜர். ஸோ நான் சரி இது மேனேஜர் ஆகணும். இப்ப என்னோட நான் ஜாயின் பண்ண புத்தரோட ஜாயின் பண்ண பாத்தீங்க அப்படின்னா நான் மேனேஜர் ஆகணும். அப்படி இப்படி பார்த்தாலும் 30 to 40 years நான் செலவு பண்ணி இன்னும் படிச்சு அதான் சொல்லுவாங்கல்ல குவாலிபிகேஷன் சொல்லுவாங்களா, அந்த குவாலிபிகேஷன் தான் அது ரொம்ப ஓகேங்களா. சோ அதை வச்சு நான் ஏற முடியுமான்னு பார்த்தா முடியாது, தெரிஞ்சு போச்சு. அது ஒரு உண்மைக்கு வந்துட்டேன். நான் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு ஆளுக்கு 2-3 பேர் கணக்கா நான் சூஸ் பண்ணி கேட்பேன், இது சரியா இல்லையா அப்படின்னு. பிகாஸ் ஒரு மைண்ட் சேர்த்தா பல மைண்ட் சேர்த்தா அதோட கிடைக்கிற விஷயம் கொஞ்சம் இதாக இருக்கு. அந்த வயசுலயே அந்த தருணத்துல நீங்க தெளிவு அடைஞ்சிட்டீங்க. ஆமா, அதாவது உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க, என்ன பயங்கரமான ஊக்கம் கொடுத்தாங்க. ஓகே, நீ ஒரு லைன் லீடர் ஆவ, முதலாளியாவ, மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த ஜிஎல்சி கம்பெனி, இந்த எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் பொதுவாகவே சேர்ந்து ஏமாத்துறது. ஒரு சும்மா பின்னால ஒரு மேனேஜர் போஸ்ட் போட்டுருவான், ஆனா சம்பளம் உங்களுக்கு தெரியும் எப்படி என்னன்ட்டு. சோ அந்த இடத்துல நீங்க தெளிவு அடைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சொல்லுங்க. ஓகே, சோ இப்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்னை கொண்டு வந்தது ஒரு இந்தியன் சூப்பர்வைசர், அவர் பேர் மிஸ்டர் பாலா. ஓகே, அவரு என்ன கைட் பண்ணி ஒரு லெவல் கொண்டு போயிட்டாரு. ஓகே, அப்போ நம்ப மாட்டீங்க, இந்த நான் செஞ்ச கம்பெனில ஒண்ணு வாட்டர் அது சொல்லுவாங்க, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். ஓகே, அந்த இதெல்லாம் இருக்கிறப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த ஏர் பொல்யூஷன் இருந்துச்சு, ரொம்ப சத்தம் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் வச்சு சில விஷயத்த செய்வோம். ஸோ டெஸ்ட்லாம் பண்றப்ப ஸோ அந்த இதே நம்ம இயர் பிளாக் போடாம செய்ய முடியாது. அப்ப நான் உட்காந்து யோசிச்சு அதை அந்த இதை ரிடியூஸ் பண்ணுனேன். அந்த ரிடியூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேன் ஐ மீன் ஐ கேன் கோ பட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு டு அந்த என்ன செய்யும். அப்ப என்ன பண்ணேன், என்னோட சைனீஸ் கிட்ட இருக்கிற என்னோட இன்னொரு இதில் இருக்கிற அந்த சைனீஸ் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கேப்ல அந்த என்னை கொண்டு என்ன ட்ரெயின் பண்ண ஆக்சிடென்ட் நடந்துட்டான். So the Chinese guy took over எங்களோட இடத்துல அவர் இது பண்ணாரு. நான் செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆயிடுச்சு தெரியுங்களா. எப்படின்னா எத்தனையோ பெர்சன்டேஜ்ல இருந்து இஸ் ரிடியூஸ் அப் டு 30 to 40% குறைஞ்சிச்சு. அப்ப ஒரு கட்டு பாக்குறேன், அவரோட போட்டோ போட்டு புது வயசை கண்டுபிடிச்சு இவங்க தான் செஞ்சாங்கன்னு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். susu sapi dapat biasa shock ஆயிட்டேன். right. Okay, so நான் தானே செஞ்சேன். பிகாஸ் எல்லாமே நான் கொடுத்து அன்னைக்கு எனக்கு தோணுச்சு,
யாரோட எஃபர்ட் யார் இது பண்றது, இதுதான் உலகம். ஐ ரியலி லைக், நான் ஒரு பெரிய ஹோப்ல போனேன். எஸ். அப்போ பார்த்தா அது ஒரு பெரிய ஏமாற்றம். சரி இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வெஸ்ட் டிஜிட்டல் சொன்ன போது அங்க வேலை கழிச்சு அங்க போனேன். ஐ சார் டோன்ட் ஓகே, அது ஒரு இந்தியனோட ஹெல்ப் மூலியமா தான் ஒரு சார் ஹெல்ப் பண்ணி அங்க போனேன். லக்கி அங்க போறதுக்கு முன்னுக்கு ஐ மேட் மை சாய்ஸ். ஐ சே ஐ கேனாட் ஸ்டே ஹியர் ஃபார் சோ லாங். எனக்கு முடியாதுன்னு சொல்லி தான் போனேன். அங்க போறப்ப எக்ஸாம் இது பண்ணி, அது எக்ஸாம் 2 வாட்டி ஃபெயில் பண்ணி அப்புறம் பாஸ் பண்ணி பேசாதானே அது எல்லாருக்கும் நடக்குது தானே. ஆனா நான் 2 வாட்டி ஃபெயில் பண்ணி 3வது வாட்டி பாஸ் பண்ணப்பதான் என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் எவ்வளவு தூரம் இருக்குன்னு எனக்கு அங்க புரிஞ்சுச்சு. பிகாஸ் ரொம்ப பேர் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, நாட் டு கண்டெம் அவாய்ட், இதான் உண்மை. என்ன நடக்குது பாத்தீங்களா, செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா அந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்றதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன் சார் மைண்ட்ல ஓடுறது இந்த விஷயம் ரொம்ப நாளா இருக்கு. ஓகே, அதாவது ஏன் இப்போ உள்ள காலகட்டத்துல, பழைய காலகட்டத்தை விட்டுருங்க, நம்ம சீசன்லாம் விட்டுருங்களேன். ஓகே, நம்ம சீசன் ஒண்ணு சொல்லிட்டா மாடு மாதிரி வேலை செய்வோம். ஆமா சரிங்களா, ஆமா. குடிக்குதோ குடிக்கல, இப்ப சொன்னீங்களா, அதுல சிலர் தான் நீங்க கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க இல்லனே. மத்தது பழமா இருக்குங்க. பழம்னா சாதாரண பழம் இல்ல, மாம்பழம்னு சொல்லலாம், மாதுளம் பழம்னு சொல்லலாம். ஓகேங்களா, இவங்கள எப்படி வேலை செய்ய வைக்கிறது, எப்படி இவங்கெல்லாம் வேலை செய்யற ஆளா ஆக்குறது, அதாவது ஒரு மாடல், ஒரு ஒர்க்கிங் மாடல் அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு எப்படி ஆக்குறது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். வெரி சிம்பிள். ஓகே, முந்தி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆப்ஷன் இல்லை, சாய்ஸ் இல்லை. ஓகே, சோ ஒரு ஆள் சொல்றத வச்சுதான், ஓ இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்து நம்ம கேட்டு அதுல இன்வால்வ் பண்ணி அடி வாங்கி உழுது எழிஞ்சு கத்துக்கிட்டு போற வந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சோசியல் மீடியாங்க ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதை நான் தப்பு சொல்லல, இந்த சோசியல் மீடியால நல்லா வந்து நல்லா சம்பாதிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இதே சோசியல் மீடியால கெட்டு போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன தெரியுங்களா பண்றோம், இப்ப பாருங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்த யங்ஸ்டர்ஸையும் தப்பு சொல்லல. ஓகே, இது என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற காலம் அப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே சீக்கிரமா நடக்கணும், எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும், எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு அவங்க சோசியல் மீடியா பார்த்து பார்த்து கெட்டு போயிடுறாங்க. ரஜினி படத்துல வேணா பாட்டுல ஒரு பணக்காரன் ஆகிடலாம், ஆனா உண்மையான வாழ்க்கையில அதான் சொன்னேன், அது ப்ராசஸ். இந்த ப்ராசஸ தெரிஞ்சு அறிஞ்சு அதைப்படி ஃபாலோ பண்ணணும்னா சக்சஸ்.